வார்த்தை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வார்த்தை என்ன வார்த்தை? நீ தேவனுடைய கரத்தின் கிரீடம். நீ தேவனுடைய கரத்தின் கிரீடம் என்று கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தை இந்த காலை நமக்கு கொடுக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நீ கடவுளுடைய கையிலே கிரீடமாய் இருக்கிறாய் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது. நீ கடவுளுடைய கையில அதுவா இதுவா இப்படியா அப்படியா என்று சொல்லப்படவில்லை. நீ கடவுளுடைய கையில் கிரீடமாய் இருக்கிறாய். ஸ்தோத்திரம். கிரீடம். கிரீடம் என்றாலே ஞாபகத்துக்கு வருவது ராஜா. கிரீடம் என்றாலே ஞாபகத்துக்கு வருவது ராஜா. கிரீடம் என்றால் மரியாதை. கிரீடம் என்றால் அதிகாரம். கிரீடம் என்றாலே ஒரு ஸ்பெஷல், ஒரு விசேஷமான ஒரு நபர் என்றுதான் அர்த்தம். கிரீடம் யாருக்கு கொடுப்பாங்க? ராஜாங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சாதாரண ஆளுக்கு கிடைக்காது. கடவுளுடைய பார்வை உன் மேல ஒரு விசேஷமான பார்வையாய் தான் உன் மேல் இருக்கிறது. நீ அவருடைய கரத்தின் கிரீடம். ஸ்தோத்திரம். பைபிள்ல பாருங்க, நிறைய பேரை கடவுள் கிரீடம் கொடுக்கிறார் பைபிள்ல. ஆனா ஒரு 3 பேர் சொல்றோம் பாருங்க, அதுக்கும் அவங்களுக்கும் அந்த கிரீடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் கடவுள் அவங்களை கொண்டு வந்து கிரீடம் கொடுக்கிறார். என் குடும்பம் இப்படி, என் நிலவரை இப்படி, என் வீடு இப்படி, என் சூழ்நிலை இப்படி, என் கஷ்டம் இப்படி, என் வீட்டுக்காரர் இப்படி, என் பிள்ளைங்க இப்படி என்று நீ நினைக்கலாம். அதெல்லாம் கடவுளுக்கு முன்னாடி விஷயமே கிடையாதுங்க. உன் நினைவு வேறு, கடவுளுடைய நினைவு வேறு. கடவுள் உன்னை குறித்து ஒரு மேன்மையான திட்டம் மனதில் வைத்திருக்கிறார் என்றால் அது அப்படியே நடக்கும். ஒருபோதும் தடைப்படாது. கையை தட்டுங்க. ஆமென். நிச்சயமாய் நடக்கும். நீ நினைக்கிற போல இல்ல. 3 நபர். நம்பர் 1 சவுல். சொல்லுங்க, யாருங்க? சவுல் எங்க தேடி போனவன்? கழுதையை தேடி பின்னாடி போனவங்க அவனை கூப்பிட்டு வந்து அவன் தலைமையில கிரீடம் வைக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய விஷயங்க. யாருங்க அவன்? கழுதையை தேடி போனவன், கழுதைக்கு பின்பாய் போனவன், கழுதையை குறித்து கவலைப்பட்டவன். அவனை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு அவன் தள்ள கிரீடம் வைக்கிறார் கடவுள். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், நீ என் கரத்தின் கிரீடம் என்று சொல்லுகிறார். உன்னை வந்து ரொம்ப நீ தகுதி இல்லை, நான் அப்படி இப்படி என்று ஒண்ணுமே நினைக்காத. நீ நினைக்கிற விஷயம் வேற. நீ நினைக்கிறது நடக்காது, கடவுள் நினைக்கிறது நடக்கும். ஆமென். மனிதன் நினைப்பது தடைப்படும், தேவனுடைய திட்டம் தடைப்படாது. அப்படியே நடக்கும். 2வது நபர் தாவீது. இவர் எதுக்கு பின்னாடி இருந்தார்? இவரு ஆடுக்கு பின்னாடி இருந்தார். கழுதை மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன், இவனெல்லாம் கூட்டிட்டு வந்து கிரீடம் கொடுக்கிறாரே கடவுள். உன்னை எப்படி கைவிடுவாரு? உன்னை உயர்த்த மாட்டாரா? உன்னை கனப்படுத்த மாட்டாரா? உனக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்க மாட்டாரா? உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்க மாட்டாரா? உன்னை ஒரு மேன்மை இடத்துல உட்கார வைக்க மாட்டாரா? முடியும். என் தேவனால் எல்லாம் முடியும். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, அறிக்கை வாயில சொல்லுங்க. என் தேவனால் எல்லாம் முடியும். ஸ்தோத்திரம்.
பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற பெற்றோர்களே, என் தேவனால் எல்லாம் முடியும் என்று சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் கிரீடங்களாய் மாறுவார்கள். ஆமென். ஆடு பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. நேத்து நான் சொன்னேன், தாவீது கோலியாத்தை ஜெயிக்கும் போது அவன் வயசு என்ன? ஃபாஸ்டிங் நான் சொல்லி சொன்னேன். தாவீது கோலியாத்தை ஜெயிக்கும் போது அவன் வயசு என்ன? 13 இருந்து 17 வயசு தான். அவன் 13 இருந்து 17 வயசு தான் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. அவ்வளவுதான். 17 வயசுல அவனுக்கு அவன் தலைமையில என்ன வந்துச்சு? கிரீடம். அவன் நினைச்சிருப்பான், அவங்க அப்பாவே நினைச்சிருப்பான், எதுக்கும் உதவ மாட்டான், என் பிள்ளை எதுவும் உதவ மாட்டான், அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் எதுவும் மாட்டான் என்ன நினைச்சான். கடவுள் வேற நினைச்சாரு. உடனே சொல்றேன் பாருங்க, உங்க பிள்ளைகளை குறித்து நீங்களே கீழாய் நினைக்க கூடாது. எப்பவுமே சொல்றேன் பாருங்க, இதுதான் தாவீதோட அப்பா செய்த மிஸ்டேக். தாவீதோட அப்பா செய்த தப்பு. 6 பேரை உயர்வா நினைத்தான், தாவீதை மாத்திரம் தாழ்வா நினைத்தான். தப்பு. எப்பவுமே உங்க பிள்ளைகளை நீங்கள் உயர்வா நினைக்க வேண்டும். எப்பவுமே உங்க பிள்ளைகளை நீங்க மேன்மையாய் நினைக்க வேண்டும், மேன்மையாய் பேச வேண்டும், மேன்மையாய் எதிர்பார்க்க வேண்டும். பதினேழு வயசுங்க ஓய்ட்டார் கடவுள். நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, என்ன பாருங்க, கடவுள்கிட்ட இந்த வயசு கீசெல்லாம் விஷயமே கிடையாது. கர்த்தர் திட்டம் தான் விஷயம். எப்ப வேணா கர்த்தர் உயர்த்துவார், எந்த நேரத்திலும் கர்த்தர் உயர்த்துவார், எந்த நேரத்திலும் அவனுக்கு வெற்றியை கொடுப்பார், எந்த சமயத்திலும் அவனை கனப்படுத்துவார். அவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. தேவ வார்த்தையா சொல்லுகிறேன், உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு கிரீடம் வரப்போகுது. கையை தட்டு, கரங்களை தட்டு. இந்த வருடத்தில் வரும் நாட்களிலே உன் வீட்டிலே உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு கிரீடம் வரப்போகிறது. தகுதியாய் மாறுவாயாக, பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவாயாக. ஏதோ ஒரு கனம் மரியாதை உன் வீட்டுக்கு வரப்போகுது. ஏதோ ஒரு உயர்வு உன் குடும்பத்துக்கு வரப்போகுது. இது தேவ வார்த்தையா நான் அறிவிக்கிறேன். ஆமென். ரிகாபாலாக்கர். மூன்றாவது நபர் யார்? எஸ்தர். மூன்றாவது நபர் யாருங்க? எஸ்தர். எஸ்தர் யாருங்க? அப்பா அம்மா இல்லாத, குடும்பம் இல்லாத அனாதை. யாருங்க எஸ்தர்? சொல்லுங்க, என்ன பாருங்க, யார் எஸ்தர்? அனாதை. சித்தப்பா வீட்டுல வளர்றா ஒரு அனாதை பெண். சொல்றது ஒண்ணுமே இல்ல, பேக்ரவுண்ட் இல்ல, குடும்பம் இல்ல. கடவுள் அந்த அனாதையை கூட்டு வந்து தலைமையில கிரீடம் வைக்கிறாருங்க. என்னங்க இது? ஒரு அனாதை பெண்ணை அழைத்து வந்து கடவுள் கிரீடம் கொடுக்கிறார். எனக்கு யாரும் இல்ல, எனக்கு சப்போர்ட் இல்ல, எனக்கு உதவி யாரும் இல்ல, சொந்த பந்தம் யாரும் இல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாருமே எனக்கு நினைக்கிறது இல்ல, யாருமே என்னை பத்தி உதவி செய்யறது இல்ல. இதெல்லாம் பேசாத, இதெல்லாம் தேவையே கிடையாது உனக்கு. கர்த்தர் ஒருவர் போதும். கையை தட்டு, கரங்களை தட்டு. இயேசு ஒருவர் போதும் உனக்கு. நீ உயர்வு அடைய வேண்டும் நினைக்கிறீங்களா? என்ன பாருங்க, உயர்வு அடைய வேண்டும், என் குடும்பம், என் பிள்ளைகள் மேன்மை அடைய வேண்டும் நினைக்கிறீங்களா? சொந்த பந்தம் ஒன்றுமே தேவையில்லை, இயேசு ஒருவர் போதும் என்று சொல்லு. உயர்வை நினைக்கிறாய் என்றால் இயேசு என்று சொல்லு. இயேசுவின் வாழ்க்கையிலே என்று சொல்லு, நிச்சயமாய் நீ உயர்வாய். இயேசுவை விட்டு மனுஷங்கிட்ட போனா நீ உயர முடியாது. கடவுளை விட்டு மனித ஞானத்தை தேடுவாய் என்றால் ஒருபோதும் உயர்வை அடைய முடியாது. உயர்வையும் கனத்தையும் மேன்மையையும் அந்தஸ்தையும் பொசிஷனையும் கொடுப்பவர் கடவுள். நீ என் கரத்தின் கிரீடம் என்று ஆண்டவர் பேசுகிறார் இந்த காலை வேளையில. ஸ்தோத்திரம். நீ என் கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய்.
என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் கேள்விக்குறியா இருக்குது, ஒரு நன்மையே இல்லையே. என் வாழ்க்கை மிக மோசமா மாறுது என்று கேள்வியோடு இங்க நீ வந்திருக்கிறாய். என் வாழ்க்கை என்ன என்று கேள்வியோடு வந்திருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், நீ என்னுடைய கிண்ணம். உன் கேள்விக்கு இதே பதில். என் வாழ்க்கை என்ன, என் எதிர்காலம் என்ன, நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்க போகிறது, நான் என்ன பெற்றுக் கொள்ள போகிறேன், சூன்யமா இருக்கிறதே என்று கலங்கி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இதோ ஆண்டவர் பேசுகிறார் உன்னிடத்தில். இது இயேசுவின் சத்தம். நீ நினைக்கிறாய், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இல்ல இல்ல, நீ என் கையில இருக்கிறமா, நீ என் கையில இருக்கிறப்பா. யார் சொன்னது உன் வாழ்க்கை போயிற்று என்று? யார் சொன்னது உன் எதிர்காலம் போய்விட்டது என்று? யார் சொன்னது உன் வாழ்க்கை கெட்டு போயிற்று? யார் சொன்னது எனக்கு வளர்ச்சி இல்லை? யார் சொன்னது? இல்லை இல்லை, நீ என் கரத்தில் இருக்கிறாய். இது கர்த்தருடைய சத்தம். நான் விசுவாசிக்கிறேன். என்ன பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிரசன்னத்தை நான் விசுவாசிக்கிறேன். இங்கிருந்து போகும்பொழுது சிலர் மீது கிரீடத்தோடு இங்கிருந்து போக போகிறீர்கள். ஒரு சிலர் மீது தேவனுடைய கிரீடத்தோடு இங்கிருந்து போக போகிறீர்கள். ஒரு விசேஷமான கனத்தோடு கர்த்தர் இன்றைக்கு உன்னை இங்கிருந்து அனுப்ப போகிறார். நீ திக்கற்றவன் அல்ல, நீ அனாதை அல்ல, நீ பிரயோஜனமற்றவன் அல்ல, நீ மோசம் போனவன் அல்ல. ஏதோ நான் வழி தவறி போய் கொண்டிருக்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? இல்லை, ஆண்டவர் திட்டவட்டமாய் பேசுகிறார். நீ என்னுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய். நான் சொல்றேன் பாருங்களேன், என்ன பாருங்க, கிரீடம். கிரீடம் கீழேயும் போட மாட்டாங்க, எந்த ஒரு சாதாரண இடத்துல அதை வைக்க மாட்டாங்க. எப்பயுமே அது கரத்தில், எப்பவுமே பத்திரமான இடத்தில் தான் இருக்கும். அதுதான் நீ. கையை தட்டு, கரங்களை தட்டு, அதுதான் நீ. கடவுள் கையை விட்டாரு, எனக்கு யாரும் இல்ல. நீ கிரீடம். எப்படி உனக்கு கீழே போட்டுருவாங்க? நீ கிரீடம். எப்படி ஒரு கனவீனமான இடத்துல எப்படி போடுவார் ஆண்டவர்? நீ கிரீடம். யார் உனக்கு ஐயா எப்படி இந்த கிரீடத்தை புடுங்க முடியும்? நோ. அது எப்படிப்பட்ட கிரீடம்? அலங்காரமான கிரீடம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். டைம் போயிட்டே இருக்குது, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். எல்லாரும் ஏசாயா 62ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்துல கர்த்தர் பேசுகிறார். அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். 3ஆவது வசனம் சீக்கிரம் படிங்க. நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை கிரீடமாய் வைத்திருக்கிறார். இனி நீ கிரீடமாய் மாறப்போகிறாய். இன்னைக்குதான் வார்த்தை. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி கர்த்தர் பாருங்க 2 வார்த்தை சொல்றாரு. இனி நான் மௌனமா இருப்பதில்லை, நான் அமர்ந்து இருப்பதில்லை. முதல் வசனத்தில் 2 வார்த்தை சொல்றார் ஆண்டவர். நான் மௌனமா இருப்பதும் இல்லை, அமர்ந்தும் இருப்பதில்லை. ஸ்தோத்திரம். அமராமலும் இருப்பேன். 2 வார்த்தை சொல்றார். இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன். அடுத்து என்ன சொல்றாரு?
உட்காரவும் மாட்டேன், மௌனமா இருக்கவும் மாட்டேன், நானு உட்காரவும் மாட்டேன். அப்படின்னா என்ன? ஏதோ ஒண்ணு செய்து முடிக்க போறாரு. அலாட் ஆயிட்டாரு, எழுமி நின்றார் ஆண்டவர் உனக்காக. எழுமி நின்றாரு. இனி நான் மௌனமா இருப்பதில்லை. ஸ்தோத்திரம். இனி நான் மௌனமா இருப்பதில்லை, நான் அமரப்போவதும் இல்லை. உனக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் நான் விடப்போவதில்லை. உனக்கு நியாயம் செய்துதான் நான் மௌனமாவேன், உனக்கு நியாயம் செய்துதான் நான் அமருவேன். ஆமென். காரணம், நீ என் கரத்தின் கிரீடமாய் இருக்கிறாய். கர்த்தரை சபதம் எடுத்துட்டாருங்க. எப்படிங்க இது? இந்த வார்த்தை எப்படி சொல்லலாம்? இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இது கடவுளின் சபதம். யாருக்காக? உனக்காக. தைரியமாய் போ. ஸ்தோத்திரம். நான் அமர்வதில்லை, இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். சரி, இப்போ சீக்கிரம் ஒரு 6 விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னவென்றால், கிரீடத்திற்கு கர்த்தர் செய்யும் காரியங்கள். கிரீடத்திற்கு கர்த்தர் செய்யும் 6 காரியங்கள் அதே அதிகாரத்தில் தான் இருக்குது. ஒரு கிரீடம் என்று சொல்லிட்டார், அதற்கு கர்த்தர் செய்கிற 6 விஷயங்கள் சொல்றேன், கவனிங்க. ஸ்தோத்திரம். யார் அந்த கிரீடம்? நீதான். நான் தேவனுடைய கரத்தின் கிரீடம் என்றுதான் இங்கிருந்து நீங்க வெளியே போன. நீங்க, நான் ஒரு கடங்காரன், நான் ஒரு நோயாளி, நான் ஒண்ணும் இல்லாதவன், நான் பிரச்சனை இருக்கிறேன், நான் ஒரு அனாதை, அந்த வார்த்தையெல்லாம் இங்கே தூக்கி போட்டுரு. இங்கே போட்டுடு. இன்றோடு அந்த வார்த்தை வாயில வரக்கூடாது. இன்று முதல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் கரத்தின் கிரீடம் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் அதே வார்த்தையோடு இங்கிருந்து போங்க. நீங்க கணத்தை பார்க்க போகிறீர்கள். நான் தேவனுடைய கரத்தின் கிரீடம். எல்லாரும் சொல்லி ஒரு முறை சொல்லிடுங்க எல்லாரும். நான் தேவனுடைய கரத்தின் கிரீடம். ஸ்தோத்திரம். இந்த கிரீடத்திற்கு கர்த்தர் செய்யும் 6 காரியங்கள். நம்பர் 1, முதலாவது, ஸ்தோத்திரம். முதலாவது காரியம் 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. முதல் விஷயம் என்னவென்றால், உன் மகிமையை மற்றவர்கள் பார்ப்பார்கள். சூப்பர். உன் மகிமையை மற்றவர்கள் பார்ப்பார்கள். 2ஆம் வசனம் எழுதி வச்சு வீட்டுல படிங்க நீங்க. உன் மகிமையை மற்றவர்கள் பார்ப்பார்கள். கிரீடமே, உன் மகிமையை மற்றவர்கள் பார்ப்பார்கள். மகிமைனா என்ன? மகிமைனா என்ன? உன் உயர்வு. மகிமைனா என்ன? உன்னுடைய மரியாதை. மகிமைனா என்ன? உன்னுடைய அந்தஸ்து. மகிமைனா என்ன? உன்னுடைய பிளெஸிங். இது என்ன செய்வாங்களா? மற்றவர்கள் பார்ப்பார்கள். நடக்கதான் போகுது பாருங்களேன். இதுவரைக்கும் உன்னை பார்த்த விதம் வேறு, இனி உன்னை பார்க்கிற விதம் வேறு. கையை தட்டு, கரங்களை தட்டு. இதுவரைக்கும் உன்னை பார்த்த விதம் வேறு, இனி பார்க்க விதம் என்னவென்றால் உன் மகிமையை பார்க்க போகிறார்கள். நான் கர்த்தரின் கரத்தின் கிரீடம். எப்படி எனக்கு கெடுதல் நடக்கும்? எப்படி கடவுள் எனக்கு கை விட்டுருவாரு? எப்படி எனக்கு மரியாதை இல்லாம போயிடும்? எப்படி மனுஷன் என்ன காலில் போட்டு எப்படி மெரிப்பா? முடியாது. கடவுளுடைய அனுமதி இல்லாம ஒருத்தனை தொட முடியாது. உன்னை நீ நினைக்கிற. ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ வார்த்தையோடு இங்கிருந்து நீ உன் நடைய வேற விதமா இருக்கணும். நீ வீட்டுக்கு போகும்போது, நான் கர்த்தரின் கரத்தில் இருக்கும் கிரீடம். உன் மகிமையை மற்றவர்கள் பார்ப்பார்கள். இரண்டாவது விஷயம் அதே 2வது வசனத்துல, உனக்கு புது நாமம் கொடுக்கப்படும். சூப்பர். உனக்கு புது நாமம் கொடுக்கப்படும். நாமம் என்ன? பேர். கடவுள் உனக்கு புது பேர் கொடுக்க போறாராம். ஸ்தோத்திரம். நீ புதிய நாமம் கொண்டு நீ அழைக்கப்படுவாய். கடவுள் உனக்கு புது பேர் வைக்க போறாரு. ஆமென்.
பழைய பேர்னா அனாத, பழைய பேர்னா நான் கடங்காரன், பழைய பேர்னா நான் தனியா இருக்கிறேன், பழைய பேர்னா என்னால ஒண்ணும் முடியாது, பழைய பேர்னா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. அதெல்லாம் அப்படியே தள்ளுற ஆண்டவர். புது பேர் வருது உங்களுக்கு, புதிய பேர், புதிய நாமம். இனி உன்னை பார்க்கணும் புதுசா பேச புது பேர் வரப்போதுங்க உங்களுக்கு. ஸ்தோத்திரம். அது எப்படி? அது மரியாதையான பேர், கனமான பேர், உயர்வான பேர். உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து அவங்க உங்களுக்கு ஒரு பேர் வைக்க போறாங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாய் நடக்க போகுது. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. எஸ் ஆமென். புதிய நாமம் உனக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா அர்த்தம் என்ன? பழசெல்லாம் போயிடும். பழசெல்லாம் நான் பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது பேர் வரப்போகுது. நீங்களே வச்சுக்கிறது இல்ல, மற்றவங்க வைக்க போறாங்க உனக்கு பேர். உன் பொசிஷனை பார்த்து, உன் சூழ்நிலையை பார்த்து உனக்கு புதிய பேர் வைக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், மூன்றாவது விஷயம், மூன்றாவது விஷயம், இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நாலாவது வசனம் எழுதியிருக்குது, இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. சூப்பருங்க. இது வரைக்கும் ஜனங்க சொல்லியிருப்பாங்க, அதுக்கு யாரும் உதவி செய்ய வேண்டாம், அது ஒரு அனாதை, அது ஒண்ணு, யாரும் அதுக்கு உதவி இல்லை, யாரும் இல்லை, அவருக்கு யாரும் இல்லை என்று ஒருவேளை ஜனங்கள் உன்னை பார்த்து இதுவரைக்கும் சொல்லி இருக்கலாம். இன்றைக்கு கடவுள் ஒரு வார்த்தை சொல்றார், இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல. இதுவரைக்கும் சொன்னவங்க இனி அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க, வேற மாதிரி சொல்ல போறாங்க. இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம், ஏதோ ஒரு சகாயமான ஒரு கை உனக்கு வரப்போகுது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஏதோ உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு கை உனக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். ஆமென். இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. கிரீடமே, உன் மகிமையை பார்க்க போகிறார்கள். கிரீடமே, உனக்கு புது பேர் வரப்போகுது. கிரீடமே, இனி நீ கைவிடப்பட்டவன் அல்ல. இனி மாறப்போகிறது. ஸ்தோத்திரம். நான்காவது விஷயம், நான்காவது காரியம், கிரீடத்திற்கு கர்த்தர் செய்ய போகிற நான்காவது விஷயம், உன் பிரயாசத்தை இனி சத்துருக்கள் சாப்பிடுவதில்லை. 8ஆம் வசனம், உன் பிரயாசத்தை இனி சத்துருக்கள், விரோதிகள் அதை சாப்பிடுவதில்லை. ஆமென். சூப்பர்ல. ஸ்தோத்திரம். எந்த வசனம் அது? 8ஆம் வசனம். பாருங்க, இவங்களுடைய ஆகாரத்தையும் இவங்களுடைய திராட்சை ரசத்தையும் யார் சாப்பிட்டுதான்? இது வரைக்கும் சத்துருக்கள் சாப்பிட்டாங்களாம். இவங்க கஷ்டப்படுறது அவங்க சாப்பிடுறதுதான், இவங்க கஷ்டப்படுறது அவங்க சாப்பிடுறதுதான், இவங்க உழைக்கிறதா அவன் சாப்பிடுறதுதான், இவங்க வேர்வை செஞ்சு உழைக்கிறதா சாப்பிடுறது வேற ஆளாம். எப்படிங்க இருக்கும்? எத்தனை எப்படி சூழ்நிலைகளை தாண்டி வந்திருப்பாங்க இவங்க. நான் கஷ்டப்படுறேனே, நான் வேர்வை சிந்துறேனே, என்னால சாப்பிட முடியல. என் கஷ்டத்தை யாராரோ சாப்பிடுறாங்களே, என் கஷ்டத்தை என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது, என் கஷ்டத்தை என் மனைவி பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களே என்று கலங்கி நினைத்த காலங்கள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். கிரீடமே, நீ கிரீடம். இனி உன் பிரயாசத்தை மற்றவர்கள் சாப்பிடுவதில்லை. இனி உன் கஷ்டத்தை உன் விரோதிகள், சத்துருக்கள் சாப்பிடுவதில்லை.
எத்தனை பேர் இது வரைக்கும் உங்களை ஏமாத்தி சாப்பிட்டானுங்களோ இதோட ஸ்டாப்பு. எத்தனை பேர் உங்களுக்கு தெரியாம உங்களை ஏமாற்றி, உங்களை வஞ்சித்து, உங்களை மோசம் பண்ணி உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சாப்பிட்டானோ, இனி அப்படி இல்லை என்று ஆண்டவர் பேசுகிறார். அது யாராவது இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், அந்நியனா இருக்கட்டும், உன் கூட வேலை செய்யறனா இருக்கட்டும், உன் வியாபாரத்தில் இருப்பனா இருக்கட்டும், இனி உன் கஷ்டத்தை, உன் பிரயாசத்தை ஒரு பைசா கூட அவன் தொட முடியாது. கையாட்டத்தை கராதத்தை இனி ஒருவரும் உன் பிரயாசத்தை தொடுவதில்லை. கிரீடம், கர்த்தர் பேசுகிறார். கிரீடம், கரத்தின் கிரீடம். ஹல்லேலூயா. அடுத்த காரியம், ஐந்தாவது விஷயம். நான் சீக்கிரம் போயிடுறேன். ஐந்தாவது விஷயம், கிரீடத்திற்கு கர்த்தர் செய்கிற ஐந்தாவது விஷயம் அதே அதிகாரத்தில் தான். என்னவென்றால், உன் வழிகள் சரி செய்யப்படும். 10ஆம் வசனம், உன் வழிகள் சரி செய்யப்படும். சூப்பர். வழியில் இருக்கிற கல்லாம் பொறுக்கிடுவாங்களாம், வழியில் இருக்கிற மேடெல்லாம் சரியாயிடுமா, எல்லா வழிகளில் இருக்கிற தடைகள் எல்லாம் சரி பண்ணி உன் வழிகளை கடவுள் உனக்கு சரியாய் மாற்றி தரப்போகிறாராம். ஹல்லேலூயா. உன் வழிகள் சரி செய்யப்படும். ஏன்? காரணம், நான் கிரீடம். இதுவரைக்கும் சத்துருனை ஏமாத்திட்டு இருந்தான். இதுவரைக்கும் நான் ஏதோ நினைச்சு ஏமாந்து போயிருந்தேன். இதுவரைக்கும் மனுஷன் பேச்சு, அவங்க பேச்சு, இவங்க பேச்சை கேட்டு என்ன நானே ஏமாற்றி கொண்டு மோசம் போய் கொண்டிருந்தேன். ஆனால் இன்னைக்கு பைபிள் இருந்து கடவுள் பேசினார். என்ன நீ செய்யறதா அப்படி இருக்குது? என்ன முன்னேற்றமே இல்லையே? என்ன உன் குடும்பம் எப்படி இருக்குது? என்ன உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு? என்ன உன் பிள்ளைங்க எப்படி இருக்கிறது என்று தடைகளை குறித்து, முன்னேற்றம் இல்லாதை குறித்து பேசினவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் வழியை சரி செய்ய போகிறார். வழியில் இருக்கிற கல்லெல்லாம் எடுக்க போறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனம் எழுதிட்டு பாருங்க. அந்த லைன் வந்து படிங்க, சீக்கிரம் படிங்க. ஆமென். வழியில் இருக்கும், தடையா இருக்கும் கற்கள் எல்லாம் சரி செய்யப்படும். கல் என்ன பண்ணுங்க? வழியில கல் இருந்தா என்ன ஆகும்? தடுக்கும், முன்னாடி போக விடாது, அடிப்படும், காயப்படும். ஒரு அடி முன்னாடி வைக்க முடியாது. நடந்து போற ரோட்ல கல்ல பட்டவன உடனே என்ன பண்ணா? முன்னாடி போக மாட்டான். என்ன பண்ணுவான்? அங்கேயே உக்காந்துருவான். அப்படிதான் கடந்த நாட்களில் முன்னோக்கி போகாமல் சில கற்கள் உன்னை காயப்படுத்தி, உன்னை தடப்படுத்தி அங்கேயே நிற்க வைத்தது. அந்த கல் இனி இல்லை. கையப்பட்ட அந்த கல்லை நான் புரட்டி போடுவானாக. இனி அந்த கல் உன்னை நிறுத்துவதில்லை. இனி அந்த கல் உன் பாதையை தடுப்பதில்லை. இனி அந்த கல் உன் பாதத்தை காயப்படுத்துவதில்லை. இனி அந்த கல் நீ பார்க்க போறதே இல்லை. கர்த்தர் கட்டளை கொண்டிருக்கிறார். என்ன? கல்லெல்லாம் எடுத்து போடு. கட்டளை புறப்பட்டது இன்றைக்கு. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கே கட்டளை புறப்பட்டிருக்கிறது. இனி உங்க பிள்ளைகள், உங்க குடும்பத்தின் பாதைகள் எல்லாம் ராஜா பாதையா இருக்கும். இனி தடைகள் இல்லாமல் முன்னோக்கி போவீர்கள். நீங்கள் இனி முன்னேற்றம் தான். இனி முன்னேற்றம் தான். இனி நம் போகும் பாதை விசாலமா இருக்கும். முன்னாடி போவோம் நாங்க. எந்தெந்த கல் உன்னையும் பிள்ளையும் தடப்படுத்திக் கொண்டிருந்ததோ, எந்தெந்த கல் உன்னையும் வீட்டுக்காரன் தடப்படுத்திக் கொண்டிருந்ததோ, எந்தெந்த கல் தடையாய் நின்று கொண்டிருந்ததோ, இன்றைக்கு கர்த்தர் கட்டளை பிறப்பித்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு சத்தம் கேக்குது. என்ன அந்த சத்தம் தெரியுமா? என் பிள்ளைகளோட வழியில இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து போடு. என் பிள்ளைங்க தடுத்து தடுத்து நின்றது போதும். என் பிள்ளைகள் காயப்பட்டது போதும். என் பிள்ளைகள் அழுதது போதும். என் பிள்ளைகள் முன்னேற்றம் இல்லாமல் கலங்கி கலங்கி நின்றது போதும். கல்லை எடுத்து போடு. வழியை விசாலமாக்கு. என் பிள்ளைகள் முன்னோக்கி ஓடட்டும். கிரீடமே,
இனி உனக்கு தடைக்கல்கள் கிடையாது. ஆமென். கடைசி காரியம், ஆறாவது காரியம், கிரீடத்திற்கு தேவன் செய்கிற ஆறாவது காரியம் என்ன தெரியுமா? சூப்பர் வார்த்தை. ஆறாவது காரியம், பிரதிபலன் வருகிறது என்று சொல்லுங்கள். சூப்பர். 11ஆம் வசனத்துல பிரதிபலன் வருகிறது என்று சொல்லுங்கள். அந்த வசனம் படிங்க. நீங்கள் சீயோன் குமாரத்தை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் செய்த பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள். என் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், என் கிரீடத்துக்கு சொல்லுங்கள், என் மகளுக்கு சொல்லுங்கள், என் பையனுக்கு சொல்லு. என்ன சொல்லு? பிரதிபலன் வருதுப்பா, பிரதிபலன் வருது. கடவுள் உனக்கு பிரதிபலன் கொடுக்க போறாரு. நீ கஷ்டத்தை, எல்லா கஷ்டத்திற்கும், உன் கண்ணீருக்கும், உன் வேதனைக்கும் இதோ பலன் வருகிறது என்று சொல்லுங்கள். சிஸ்டர், பிரதிபலன் வருதா? பிரதர், பிரதிபலன் வருதா? சொல்றாரு ஆண்டவர். பிரதிபலனா என்ன? பிரதிபலனா என்னங்க? பட்ட பிரயாசத்துக்கு எல்லாத்துக்கும் பலன். பட்ட பிரயாசத்துக்கு எல்லாவற்றுக்கும் சம்பளம். பட்ட பிரயாசத்துக்கு எல்லாவற்றுக்கும் பதில் வருகிறது என்று சொல்லுங்கள். எப்படி கிரீடத்தை அனாதை ஊற்றுவார் ஆண்டவர்? எப்படி கிரீடத்தை ஒன்னும் இல்லாம ஊற்றுவாரு? கர்த்தர், இங்க பாருங்க, கடவுள் நமக்கு செய்கிற காரியத்தை வைத்துதான் மற்றவர்கள் இயேசு யார் என்று அறிவார்கள். அதுதான் சுவிசேஷம். இனி நீயே சுவிசேஷம் மாற போற. நீயே சுவிசேஷமாய் மாற போகிறாய். என்ன அது? பிரதிபலன் எனக்கு கிடைத்தது, இயேசு செய்தார். நான் பட்ட பிரதிபலன், நான் பட்ட கஷ்டத்துக்கு பலன் வந்தது, நான் விட்ட கண்ணீருக்கு பலன் வந்தது, என்னுடைய எல்லா கஷ்டத்திற்கும் பலன் வந்தது என்று நீயே ஒரு சுவிசேஷமாய் மாற போகிறாய். ஸ்தோத்திரம். பலன் வருகிறது என்று சொல்லுங்கள். யாருக்கு சொல்லலாம்? கிரீடத்துக்கு சொல்லு. என் கையில் இருக்கிற கிரீடமே, என் கையில் இருக்கும் அலங்கார கிரீடமே, என் கையில் இருக்கும் என் மகளே, என் கையில் இருக்கும் என் மகனே, பிரதிபலன் வருது. என் தேவன் பிரதிபலனை கொடுப்பார். கலங்காத. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இன்னும் 2 விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படி ஒரு மனிதனை கிரீடமாய் தேவன் மாற்றுகிறார்? 2 பாயிண்ட் தான், முடிச்சிடறேன். 3 நிமிஷம் முடிச்சிடறேன். எப்படி ஒரு மனிதனை கடவுள் அவர் கையில் இருக்கும் கிரீடமாய் மாற்றுகிறார்? எப்படி? 2 விஷயம் தான். 3 விஷயம் இருக்குது, நான் அப்புறம் பார்க்கணும். நம்பர் 1, முதலாவது என்ன தெரியுமா? நீ பெற்ற ரட்சிப்பை தீபமாய் மாற்றும் போது நீ கிரீடமாய் மாறுவாய். மறுபடியும் சொல்ல கவனிங்க. உங்களுடைய ரட்சிப்பை எரிகிற தீவட்டியாய் மாற்றுவாராம். அப்படி மாற்றும் போது நம்ம என்னவா மாறிடுறோம்? அப்படியே சொல்லுங்க, என்னவா மாறுறோம்? கிரீடமாய் மாறிடுறோம். முதலாவது வசனம் சீக்கிரம் படிங்க. முதல் வசனம் போட்டு பாருங்க. ரட்சிப்பை தீவட்டியாய் மாறும்போது நாம் கிரீடமாய் மாறிடுறோம். இதன் அர்த்தம் என்ன? இதன் அர்த்தம் என்ன? ரட்சிப்பை தீவட்டியாய் மாற்றுகிறார் தேவன். அப்படின்னா அர்த்தம் வருமா? ஒரே வார்த்தையில் உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஆதி நிலவரத்தில் நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை மறுபடியும் ஆண்டவர் தீவட்டியாய் மாற்ற போகிறார். ராமன் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஆரம்ப நிலவரம். ரட்சிப்பு என்றால் நம்முடைய, சொல்லுங்க,
ஆரம்ப நிலவரம். அந்த ஆரம்ப நிலவரத்துல நீ எப்படி இருந்தியோ அதை அதே போல மறுபடியும் தீவெட்டி போல உங்களுக்குள்ள எரி வைக்க போறாராம். ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே போல மாற்ற போகிறார். இதை மாற்றும் போது நாம் கிரீடங்களாய் மாறி போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் இருந்த உன் ரட்சிப்பு, ஆரம்பத்தில் உன்னுடைய விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த உன்னுடைய நம்பிக்கை, ஆரம்பத்தில் இருந்த உன்னுடைய பக்தி, அதை கடவுள் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? தீவெட்டியாய் மாத்த போறார். தீவெட்டினா என்ன? மறுபடியும் எரி வைக்க போறார். ஒருவேளை ஆரம்பத்தில் இருந்த ரட்சிப்பு என்ற தீவெட்டி இப்ப அணைந்து போயிருக்கலாம். ஒருவேளை நெருப்பு அக்கினி குறைந்து எரியலாம். ஒருவேளை அது எரியாமல் இருக்கலாம். ஆரம்பத்தில் நிறவரத்தை இழந்து போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க, இது என் கிரீடம், நான் விட மாட்டேன், மறுபடியும் பத்த வைப்பேன். சூப்பர்ல. இது எரிய மாட்டேன், தூக்கி போட்டு வேற பத்த வைக்கலாமே. நாங்க இது எரிய மாட்டேங்குது, இது என்ன பண்ணலாம்? நம்ம தூக்கி போட்டு வேற ஃப்ரெஷ்ஷா பத்த வைக்கலாமே அப்படின்னு கர்த்தர் நினைக்கவே இல்லையே. அப்படி நினைச்சிருந்தா நோ சர்ச், நோ பாஸ்டர், இதெல்லாம் தேவையே கிடையாது. எதுக்கு சர்ச்? அணிந்து போன தீவெட்டி மறுபடியும் எரி வைப்பதற்கு. எதற்கு பாஸ்டர்? அணிந்து போயிருக்க தீவெட்டியை மறுபடியும் எரி வைப்பதற்கு. எதற்கு பைபிள்? அணிந்து போயிருக்கிற தீவெட்டி மறுபடியும் எரி வைப்பதற்காக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர் கையில் இருக்கிற கிரீடம் தான். ஒருவேளை இன்னைக்கு தீபம் அணைந்திருக்கலாம், ஒருவேளை கம்மியா எரியலாம், அந்த தீவெட்டியில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் என்னுடைய கிரீடம் தான். நீ கையை தட்டு. ஆனாலும் நான் உன்னை விடமாட்டேன், நீ என் கையில் இருக்கும் கிரீடம் தான் என்று ஆண்டவர் பேசுகிறார். இரண்டாவது விஷயம், இரண்டாவது காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நம்பர் 1, நம்முடைய ரட்சிப்பை மறுபடியுமாய் அனல் மூட்டும் பொழுது நாம் கிரீடமாய் மாறுகிறோம். கர்த்தர் செய்கிற காரியம். இரண்டாவது இன்னொரு விஷயம் பண்றாரு பாருங்க, எப்படி நம்மை கடவுள் கிரீடமாய் மாற்றுகிறார் என்பது. இரண்டாவது காரியம், ஜெப ஆவியை கொடுக்கிறார். அவ்வளவுதான். எங்க படிக்கிறோம்? ஜாமக்காரை ஏற்படுத்துவது 6ஆம் வசனத்துல படிக்கிறோம் நம்ம. ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்துல என்ன பண்ண சொல்றார் என்றால், நான் ஜாமக்காரரை கட்டளை ஏற்படுத்துவேன். ஜாமக்காரர் என்றால் பிரேயர், ஜெபிக்கிறவர்கள், ஜெப ஆவி. ஸ்தோத்திரம். கடவுள் பாருங்க, ஒருவேளை நீ வேற மாதிரி சூழ்நிலை இருந்தால் என்றால் உன்னை ஆண்டவர் கிரீடமாய் தான் மாற்ற போகிறார். நிச்சயமாய். ஸ்தோத்திரம். இங்கிருந்து போகும்போது நம்முடைய ரட்சிப்பு தீவெட்டியாய் பற்றி எரியட்டும். இங்கிருந்து போகும்போது ஒரு ஜப ஆவியோடு, ஒரு ஜப கிருபையோடு இங்கிருந்து நாம் கடந்து போவோமாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இனி வரும் நாட்களில் கர்த்தர் உன்னை ஜாமக்காரராய் மாற்றுகிறார். ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை கிரீடமாய் மாற்றுவாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.